ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான முட்டை மசாலா, அதுவும் ஆத்தென்டிக் செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 இன்ச் பட்டை, 1 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இதுலேயே ஒரு 1/4 மூடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் திருகுன தேங்காவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ இதே கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட்டை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி 7 முட்டையை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். முட்டையோட வெளிப்பகுதியில் லேசாக கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணுறப்போ மசாலா எல்லாமே முட்டையோட எல்லா பக்கத்துலேயும் ஈவனாக போகும். அதே மாதிரி நம்ம முட்டையில் ஏதாச்சும் கறி மசாலாலாம் செய்கிறப்போ முட்டையை ரோஸ்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா முட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், முட்டை இந்தளவு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதே கடாயிலேயே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு வணங்கினோடனே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுலேயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு மசாலா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணாமையே செஞ்சுருக்கேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட மசாலாவில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக கலந்து விட்டுருங்க. முட்டை உடையாத மாதிரி கவனமாக கலருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை அடுப்புலேயே வச்சுருங்க. இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்மளோட சூப்பராக ஸ்பைஸியாக டேஸ்டியாக செட்டிநாடு முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.